ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிஷப் பண்ட்டை உள்ளே எடுத்த போதிலுமே கூட அவர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அவருடைய வேலையை வந்து காமிச்சிருக்காரு. ஐபிஎல் ஓனர்கள்லேயே வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஓனர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னோ ஓனர் தான். அவருக்கும் வந்து கேஎல் ராகுலுக்கும் கடந்த சீசன்லேயே வந்து மனக்கசப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா லக்னோ அணி வந்து சிறப்பாக வந்து செயல்படலை. அந்த ஒரு கோபத்தை வந்து வெளிப்படையாகவே வந்து காட்டினார். இப்போ வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி 17 வருஷம் வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து லக்னோ ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணப்பட்ட ஒரு டீம் தான். அப்போ வந்து பல வருஷமாக ஆர்சிபி கப்பு வாங்கலை, பஞ்சாப் வந்து கப்பு வாங்கலை, டெல்லி வந்து கப்பு வாங்கலை. அப்படி இருந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா எந்த ஓனருமே வந்து கேப்டனையோ பிளேயர்ஸையோ இந்த மாதிரி வெளிப்படையாக எல்லாருக்கு முன்னாடி வந்து திட்டினது கிடையாது. ஆனால் லக்னோ ஓனர் வந்து ராகுல் அந்த மாதிரி வந்து திட்டிருப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சுருப்பார், சமாதானப்படுத்தினாலுமே கூட அதுக்கப்புறம் ராகுலுக்கு தொடர்ந்து லக்னோ ஃப்ரான்ச்சைஸில் ஆடுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. லக்னோ அணி வந்து இப்போ ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த அணியில் வந்து கம்பீர் வந்து வெளில போனார், அடுத்து கேஎல் ராகுல் வந்து வெளில போனார். இப்போ இந்த சீசனில் வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலுமே கூட இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தால் நம்ம வந்து பார்க்கணும். அந்த வகையில் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 27 கோடி உன் மேலே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்படி மட்டமாக ஆடுறி அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட்டை ஓனர் வந்து வெளிப்படையாகவே வந்து திட்டிருக்காரு. லக்னோவுக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பொலன்னு வந்து பொலந்து கட்டினாங்க. இவங்க அடித்த அடிக்கு வந்து நிச்சயமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி 250 ரன்களுக்கு மேலே வந்து போவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதிரடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடிருப்பாங்க. ஓப்பனர்ஸாக வந்து மார்க்ராம் மற்றும் மிச்சல் மார்ஷ் இவங்க 2 பேரும் களம் இறங்கியிருப்பாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து பொலந்து கட்டிட்டார். 36 பந்தில் 72 ரன்கள் வந்து சேர்த்துருப்பார். இப்போ மார்க்ராம் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிக்கோல்ஸ் பூரன் வந்தார். அவரும் வந்து மிச்சல் மார்ஷை விட அவரும் அதிரடி வந்து காட்ட ஆரம்பித்தார். 30 பந்தில் 75 ரன்னு, 6-4 7-6ன்னு பிரித்து எடுத்துட்டாங்க. மிச்சல் மார்ஷ் பூரன் 2 பேருமே வந்து 70+ ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் ரிஷப் பண்ட் உள்ளே வந்தார். ஆனால் வந்து இவங்க 2 பேரும் அவுட் ஆன பிறகு பண்ட்டு, மில்லர், ஆயுஷ் பதோனி அப்படியே வரிசையாக விக்கெட்ஸ் வந்து மலன்னு சரியாக ஆரம்பிச்சுது. அதனால தான் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேமில் 250க்கு மேலே லக்னோ அடிச்சிருக்க முடியும். பண்ட்டு பண்ண ஒரு மிஸ்டேக் தான். ரிஷப் பண்ட் வந்து வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஆடுறாரு. அதுவும் அதிகமான தொகைக்கு வந்து லக்னோ வந்து எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் பண்ட்டு வந்து 6 பால் பிடிச்சி டக் அவுட் வந்து ஆயிருப்பார். இப்போ ஒரு சைடு வந்து பூரன் வந்து ஒரே ஓவரில் 4 6 வந்து பறக்க விடுறாரு. இன்னொரு புறம் வந்து பண்ட்டு வந்து அவரால் 6 அடிக்க முடியலைங்கிற ஒரு கடுப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுவார். அது வந்து கேட்சாக வந்து மாறி இருக்கும். அப்போ வந்து 6 பால் டக் அவுட்டு. ஒரு புதிய ஃப்ரான்ச்சைஸ்க்கு கேப்டனாக களமிறங்கின முதல் போட்டியிலே நல்ல கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் இருந்த போதிலுமே கூட டக் அவுட் ஆகிட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா அங்கே டக் அவுட்டில் வச்சு பயங்கரமாக வந்து ஓனர் வந்து திட்டிருக்காரு. உன் மேலே அதிகமான பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மோசமாக ஆடுறியே, மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி வந்து திட்ட ஆரம்பிச்சிருப்பார். இதனால் வந்து கடுப்பான ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து தலைமையில் வந்து ஊற்றிக்கிட்டு அவர் வந்து கூல் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா முதல் கேமில் போனவுடனே போயிட்டு வந்து 6 அடிச்சிட முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்காமல் ஓனர் இந்த அளவுக்கு வந்து மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் வந்து கோவத்தை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அவரே வந்து சாந்தப்படுத்தியிருக்காரு. நன்றி.